வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக நேயர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கமுதி என்ற ஊரில் தாங்க நாம வந்திருக்கிறோம். நல்ல ஒரு பசுமையும் இயற்கை வளமும் கொண்ட இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கமுதி பார்ப்பதற்கு ரொம்பவே அமைதியாக, ரொம்ப பிரகாசமாக, பசுமை கலந்த புட்கள், அழகிய பூக்கள் நிறைந்த ஒரு இடம்தான் கமுதி கோட்டை. நண்பர்களே, கோட்டையின் வரலாறாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 2 கல்வெட்டுகள் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த கோட்டையை கட்டிய மன்னர் ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர் தான் இந்த கோட்டையை பிரம்மாண்டமாக வட்ட வடிவில் அமைக்கப்பட்டதுதான் இந்த கமுதி கோட்டை. நண்பர்களே, 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கமுதி கோட்டை இங்கு தற்போது அழகிய மலர்களும் நல்ல விதமான புட்கள், பசுமை கலந்து இந்த ஏரியாவாக இது இப்போது செயல்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த வட்ட வடிவிலான இந்த இடத்துல பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் 7 விதமாக தளமாக இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. வட்ட வடிவில் இருக்கிற இந்த தளத்துல 7 படிக்கட்டுகள் நம்ம ஆங்காங்கே ஏறி செல்வதற்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மேலே ஏறி நாம செல்லும் போது நம்ம சுற்று வட்டார எல்லா பகுதியையும் நாம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த பகுதியை எதற்காக சேதுபதி மன்னர் கட்டினார் என்றால், இது ஒரு போர் பயிற்சி களமாக இது கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 கோட்டையாக இது அவர் கட்டியிருக்கிறார். நண்பர்களே, ஆனால் தற்போது நம்ம பார்க்கிறது ஒரே ஒரு கோட்டை மட்டும்தான். காரணம், இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குண்டாறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு 18ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கினால் பாத்தீங்கன்னா இந்த கோட்டை முழுவதும் சிதைந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் 300 ஆண்டுகளை கடந்தும் காலத்தால் அழியாமல் இருக்கிறது இந்த ஒரு கோட்டை மட்டும்தான். நண்பர்களே, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற இந்த இடம் நடு பகுதியில ஒரு சுரங்க பாதை நமக்கு காணப்படுகிறது. அந்த பாதையை நோக்கி தான் நம்ம இப்ப சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த சுரங்க பாதை பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் இதற்கும் மிக நீண்ட தூரமாக ஒரு சுரங்க பாதையாக இது செயல்பட்டிருக்கிறது. மதுரைக்கும் கமுதிக்கும் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் மிகாமல் இருக்கு. நண்பர்களே, மிக நீண்ட சுரங்கப்பாதையாக அந்த நூற்றாண்டில் காணப்பட்ட போது தற்போது இது கற்கள் கொண்டு இது பயன்பாட்டிற்கு இல்லாதவாறு இது மூடப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, மிக நீண்ட தூரமாக செல்வதால் பொதுமக்கள் நலன் கருதி தற்போது இது மூடப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, யாரும் எந்தவித அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் உள்ளே சென்று விடாமல் தடுப்பதற்காகவே இந்த முன்னெச்சரிக்கைகள் இங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நண்பர்களே அந்த கோட்டைக்கு பின்புறம் குண்டாற்று பகுதி. இந்த பகுதி தான் ஆறாக செயல்பட்டிருக்கிறது. இப்போது அதற்கான தடயமே காணப்படவில்லை. நண்பர்களே, இப்போது இந்த கோட்டை சுவரை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 அடி மிகாமல் இருக்கும். நண்பர்களே, எவ்வளவு இறுக்கமாக கட்டப்பட்ட இந்த சுவர்கள் அந்த ஆற்று வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இங்கே காணப்படுகிறதான அரிய வகை நத்தை சிப்பிகள் மற்றும் நிறைய ஓடுகள் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இந்த பகுதியை நம்ம இப்ப மேலே இருந்து பார்க்கும்போது மிக நீண்ட ஒரு வட்ட வடிவமாக செயல்பட்டிருக்கிறது. இந்த மன்னர் உருவாக்கிய இந்த போர் பயிற்சி இடம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரது சகோதரர்கள் ஊமைத்துறை மற்றும் மருது சகோதரர்கள் ஆகியவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் கால் பதித்தது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராகவும் இந்த பகுதியில் இருந்து அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கமுதி கோட்டையை சுற்றுலா வரத்து மிக குறைவாகவே இருக்கிறது. நண்பர்களே, அரசும் தொல்லியல் துறையும் இதை பாதுகாப்பதோடு இதை பராமரிப்பு அதிகமாக மேற்கொண்டால்
தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் கோட்டை, திருமயம் கோட்டை, திண்டுக்கல் கோட்டை, நாமக்கல் கோட்டை மற்றும் இப்போது காண்கிற இந்த கமுதி கோட்டையும் உலக அளவில் பேசப்படுவதோடு வரலாறும் பறைசாற்றப்படும். உலக அரங்கில் சுற்றுலாவாசிகள் இந்த இடத்திற்கு வருகை தருவார்கள். அரசும் தொல்லியல் துறையும் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தினால் இந்த இடம் மிக சுற்றுலா தலமாக மாறும் நண்பர்களே. ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான கோட்டைகளுக்கு நீங்கள் அதிகமாக வரும்போது மாத்திரமே இந்த இடம் பிரதிபலிக்கப்படும் நண்பர்களே. தொடர்ந்து இந்த கோட்டைக்கு வாங்க. இது போன்ற கோட்டைகள் எல்லா இடங்களிலும் இருக்கு. அதனுடைய வரலாறு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. காலத்தால் அழியாமல் இருக்கிற இந்த சின்னத்தை நாம் பாதுகாப்பதோடு அதை பராமரிப்பதும் மிக அவசியமாகும். உலக அரங்கில் இது போற்றப்படும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு வருகை தருவார்கள். நன்றி நண்பர்களே. வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் மீண்டுமாக தொடரும். அடுத்து ஒரு புதிய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்.